மகரம் ராசி உழைப்பதற்காகவே பிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் நினச்ச விஷயத்தையும் நினச்ச கொள்கையும் சாதிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. மற்றவங்களை எந்த விஷயத்திலுமே முக்கியமாக காப்பி அடிக்க மாட்டீங்க. மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குது அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வருஷம் நிறைய கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு கிரக பயிற்சியிலையுமே சாதகமான பயன் பாதகமான பயன் அப்படின்னு ஒரு வித தாக்கம் ஒரு வித முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வருடமா இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இப்போ நவம்பர் மாதம் இந்த 2025 பாருங்க, பல முக்கிய கிரகத்தோட பயிற்சி நடக்க போகுது. இந்த மாதத்துல ருக்ஷ யோகம் உருவாகுது, புத ஆதித்ய யோகம் உருவாகுது, பஞ்சமகா புருஷ யோகம் உருவாக போகுது. அதாவது இந்த கிரக பயிற்சியால் இந்த மாதிரியான யோகம் ஏற்பட போகுது. இந்த யோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வராரு. 10ஆம் தேதி விருச்சகத்தில் புதன் வக்ரமடைய போறாரு. 11ஆம் தேதி குரு கடகத்தில் வக்ரமடைவாரு. 16ஆம் தேதி பாருங்க சூரியன் விருச்சிக ராசிக்கு வராரு. 23ஆம் தேதி புதன் துலாம் ராசிலையும், 26ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிலையும், 28ஆம் தேதி சனி மீன ராசிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. இதில் துலாம் ராசியில் புதன் வக்ரமடைய போறாரு. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் பலனை குறிக்கும். மகரம் ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை மனமாற வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். நீங்கள் நினச்ச எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற தொடர்ந்து சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை செய்யுங்க, நன்மைகளை பெற முடியும். அதுவும் சனிக்கிழமையில் காகத்துக்கு உங்கள் கையால் சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்க. அது இன்னுமே சிறப்பான முன்னேற்றம். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடைகளையுமே நீக்கும் அமைப்பு பெற முடியும். இதனால் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மகர ராசி கால புருஷ தத்துவத்தில் 10வது ராசியாக இருக்குது. மகரம் சனி பகவானின் ஆட்சி பெற்ற ஒரு வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும். மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டை செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் மஞ்சள் நிற உணவுகளை நீங்கள் ஏழை எளிய நபர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, மகர ராசிக்கு மகிழ்ச்சியும் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா சோகம் வரலாம். அதாவது தொடக்கத்தில் நிலம் மற்றும் சொத்து விவகாரங்கள் பாருங்கள் சாதகமான முடிவுக்கு கொடுக்கும். இது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பாக கூட இருக்கும். தேர்வு மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவுமே ஒரு சாதகமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நீங்கள் உங்களோட கடின உழைப்பையும் தரணும். கடின உழைப்பு நல்ல பலனை கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கக்கூடிய யோகத்தை பெற போகிறீங்க. வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இருக்கும். இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வரக்கூடிய வாய்ப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வருமானம் ஆதாரம் உருவாகும். உங்களோட திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் நல்லா துணிச்சலாக செய்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனக்குறைவு இல்லாமல் செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெறலாம். மாதத்தின் நடுப்பகுதி சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. இதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்குற மாதிரியான சூழல் உருவாகும். இந்த மாதத்தோட 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் மீண்டும் உங்கள் பக்கம் திரும்பும். அப்பொழுது செல்வாக்கு உண்டாகும். செல்வாக்கு மிக்க நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரம் அரசாங்கம் தொடர்பான நிலுவையில் இருந்த பணிகள் எல்லாமே சிறப்பாக நீங்கள் முடிச்சு காட்டக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உருவாகும். மாதத்தின் நடுவில் உங்கள் துணைக்கிட்ட இருந்து ஒரு ஆச்சரியமான பரிசை மகர ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. திருமணமான தம்பதிகள் உங்களோட வாழ்க்கையில் அன்பு நல்லிணக்கம் மேலோகும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்ப்பதன் மூலம் நன்மைகளை பெற போகிறீங்க. குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். குழந்தைகளால் இன்பம் அதிகரிக்கும்.
பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் மாத தொடக்கத்தில் எல்லா விஷயத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மாத இறுதியுமே ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய யோகத்தில் இருக்குது. நடுப்பகுதி மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சிக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் அடுத்தவங்களோட செய்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை கொடுக்கும். அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது. சொந்த காரியங்கள் சின்ன சின்ன தாமதம் வரும். சின்ன விஷயங்களால் நீங்கள் கூட கொஞ்சம் தெளிவாக செயல்பட்டால் மன நிறைவை பெறலாம். சின்ன சின்ன விஷயங்களுமே மன நிறைவை கொடுக்கும். எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறைஞ்சிடும். மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் பொழுது அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்பட்டால் காரிய வெற்றியை பெறலாம். எளிதில் மற்றவங்க கூட கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் 3ஆம் நபரின் ஆலோசனையை கேட்காதீங்க. அப்படி கேட்டால் அது கவலையை கொடுத்துடும். குடும்ப செலவு சமாளிக்க பண வரத்து சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களோட வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உருவாகும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களோட சிறப்பான செயல்களால் பாருங்கள் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் செய்கிறது ரொம்பவுமே நல்லது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு ஏதாச்சும் வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டம் உருவாகும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது மன வருத்தம் உண்டாகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே விட்டு கொடுத்து போகணும். சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிள்ளைங்க அவங்களோட போக்கில் நீங்கள் விட்டுப்பிடிங்க. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட சுப காரியங்கள், தடைகள் நீங்கி நல்லபடியாக நடக்கும் யோகத்தை கொடுக்குது. பண வருத்தமே திருப்தி தரும் வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கடுமையாக உழைப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும் வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டா நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். மேலிடத்திலிருந்து முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கையில் வந்து சேரும். சந்தோஷமான செய்திகள் சில உங்களுக்கு உண்டாகும். இப்போது அதுக்கப்புறம் பாருங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதம். இந்த மாதம் எப்பொழுதுமே உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் தான். சில குழப்பங்கள் வந்தாலுமே இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மன நிம்மதி உண்டாகும். குழப்பங்கள் நீங்கி தெளிவாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு போகிறீங்க. நன்மைகள் பலவும் உண்டாகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இன்பம் காண போகிறீங்க. ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் பரிகாரமாக வராகி தேவியை மனம் வர வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் உண்டாக்கிக்கலாம். சந்திராஷ்டம தினங்கள் 13, 14, 15. இன்றைய தினம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். தேவையில்லாமல் எந்த வாக்குவாதமும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அன்றைய தினம் மௌனம் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 23, 24. அன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வராகி தேவியை வணங்கிட்டு உங்களோட செயல்களில் ஈடுபடுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அனைத்து வகையிலுமே யோகம் வருது. யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்தில் இன்பமான சூழலை உருவாக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்ற இறைவனினால் நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.